அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலூடாக மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். சுடுநீரால் நடந்த விபரீதம். பணிப்பெண்ணுடைய 300 தினார், அதாவது 3 மாத சம்பளம் பறிபோகும் அவலநிலை. காரணம், 300 தினார் பெறுமதியான மாமாவின் பார்ட்டி ஆடைக்கு என்ன நடந்தது? பார்ட்டி ட்ரெஸ் மொத்தமாக ஸ்பாயில் ஆகினதுக்கு காரணம் என்ன? தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய தினம் ஒரு பஸ் விபத்து நடந்துள்ளது. அதில் 46 பேர் காயமடைந்ததுடன் 3 பேர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஹட்டனிலிருந்து கேண்டி நோக்கி சென்ற இந்த பேருந்தே 20 அடி ஆழமுள்ள ஒரு பள்ளத்தில் நிலை தடுமாறி விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. කරන ආකාරයට මේ අනතුරින් සැලකිය යුතු පිරිසක් තුවාල ලබා තිබෙනවා. පොලිසිය සඳහන් කරන්නේ 30 දෙනෙකු තුවාල ලබා තිබෙන බව, 3 දෙනෙකුට දිවි අහිමි වී තිබෙන බව තමයි පොලිසිය සඳහන් කරන්නේ. හැටන් සිට නුවර බලා ධාවනය වෙමින් තිබූ පෞද්ගලික බස් රථයක් මල්ලියප්පුව ප්‍රදේශයේදී අඩි 20ක් පමණ ප්‍රපාතයකට පෙරළී යාමෙන් මෙම අනතුර සිදුව තිබෙනවා. අනතුරින් 30 දෙනෙකු තුවාල ලබා ඇති බව පොලිසිය සඳහන් කරනවා. අදාළ පුද්ගලයන් මේ වනට තුවාලකරුවන් රෝහල්ගත කරමින් තිබෙන්නේ. දික්කුවේ මූලික රෝහලට දැනට තුවාලකරුවන් ඇතුළත් කරමින් තිබෙන බව එහි සිටින අප වාර්තාකරු සඳහන් කරනවා. මීට ටික වේලාවකට පෙර මේ අනතුර සිදුව තිබෙන්නේ. හැටන් සිට නුවර බලා ධාවනය වෙමින් තිබූ බස් රථයක් පෙරළී යාමෙන් ප්‍රපාතයකට පෙරළී යාමෙන් පුද්ගලයන් 30කට තුවාල සිදුව තිබෙනවා. 3 දෙනෙකුට දිවි අහිමි වී තිබෙනවා. මේම ස්ථානයේ දර්ශන. අද පෙරවරුවේ මීට පැයකට ආසන්න කාලයකට පෙර තමයි මේ සිදුවීම සිදුව තිබෙන්නේ. හැටන් සිට නුවර බලා ධාවනය වෙමින් තිබූ මේ බස් රථයේ මගින් විශාල පිරිසක් සිටි බව තමයි සිද්ධිය ඇසින් දුටුවන් සහ මේ ස්ථානයට පැමිණි පිරිස සඳහන් කරන්නේ. අපිට ඔවුන් සඳහන් කරන කාරණය තමයි විශාල පිරිසක් සිටි බව. मैं असल में क्या मैं मतलब फेस बैक की वाले ये वाली कोटा मेरा कर लो හැටන් සිට නුවර බලා ධාවනයෙන් තිබූ මේ බස් රථය අදිසියේම මාර්ගයේ පැති බැම්මක් කඩාගෙන යාම සමග පෙරළී ගිය බව තමයි සඳහන් කරන්නේ. එම බස් රථයේ පෙරළී යාම සමග තුවාල සිදු சுடு தண்ணீர் செய்துவிட்ட சம்பவம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பணிப்பெண்ணிடம் தன்னுடைய மாமா என்ன செஞ்சுருக்கிறாங்க, ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களோட வாய்ஸை போட முடியல, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சரிம்மா, அது உங்கள் தவறு இல்லை அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு எதுவும் போகாது ரிஸ்க்காக. என்ன, அது அவங்களுடைய பிழை இல்லை. இருந்தாலும் என்ன சம்பவம்ன்றதை குறிப்பிடுறேன் வாங்க. ஒரு பணிப்பெண் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வீட்டில் மாமா ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது மாமா சொல்லியே கொடுக்குறாங்க, இதை நார்மலான நீரில், அதாவது சும்மா ஹாட் வாட்டர் இல்லாமல் நார்மலான சைடு இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் சைடு, அந்த சைடில் தண்ணீரை திறந்து இந்த ட்ரெஸ்ஸை தண்ணீரில் அலசி அதுக்கப்புறமா ட்ரையரில் போட்டுட்டு வார்ம் பண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பார்ட்டி ட்ரெஸ்ஸு. இது மெஷின்லேயும் போடக்கூடாது. அதே போல் இதை சூடு காட்டிடவே கூடாது. அயன் பாக்ஸை கூட கொண்டு போயிடாதீங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் கழுவி இதில் போட்டு தாங்க, கொஞ்சம் இதாக்கி என்னத்தில் அந்த நஷாஃபான்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பேர், ட்ரையராக இருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரையர் தான், அதில் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சகோதரி போன உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, தண்ணீரை திறந்து, இப்போ கையால் தான் அலசனம், தண்ணீரை பக்கெட்டில் வச்சு தண்ணீரை திறந்து விட்டுட்டு, அதுவும் எப்படி நார்மல் தண்ணி தான் திறந்துருக்குறாங்க, ப்ளூ கலர் பக்கம் தான் திறந்துருக்குறாங்க, திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வேலையாக அவங்க தண்ணீர் நிரம்பட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு அவங்க கொஞ்சம் லேட்டாகி தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அது பெரிய பக்கெட்ன்றதால தண்ணியை ஃபுல்லாக திறந்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. கடைசியில் இவங்க நீல பக்கம் தான் திறந்து வச்சுட்டு போனது. இப்போ இதில் சிகப்பு பக்கம்தான் சுடு நீர் வரும், உங்களுக்கே தெரியும். அப்போ நீல பக்கம் நார்மலான நீர் வரும். ஆனால் பைப்புக்கு லைன் கொடுத்த படுபாவி நீளத்துக்கு சிகப்பையும் சிகப்புத்துக்கு நீளத்தையும் மாற்றி கொடுத்து விட்டுட்டு போயிருக்காப்புல. இதில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த சகோதரி நார்மல் தண்ணி வரும் அப்படின்னு திறந்து வச்ச பக்கம்
கொதிக்க கொதிக்க சுடுநீர் ஹீட்டர்லேருந்து வெளியாகி இருக்குது. உங்களுக்கே தெரியும், இப்போ குளிர்காலம் என்றதால் டபுள் ஹீட்டர் ஓப்பன், எங்கள் வீட்டில் கூட டபுள் ஹீட்டர் ஓப்பனில் இருக்குது. சாதாரணமாக ஒரு டீ ஊற்றி குடிக்கலாம், அந்த அளவுக்கு சூடாக வருது டேப்லேருந்து வரக்கூடிய தண்ணி. அது சரியாக பேலன்ஸ் பண்ணி வச்சா, ரெண்டுக்கும் சென்டரில் வச்சு எடுத்தால் ரெண்டும் சேர்ந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து தண்ணீர் வரும். ஆனால் ஃபுல்லாக ஒரு சூடு பக்கம் மட்டுமே திறந்து வச்சா கொதிக்க கொதிக்க நீர் வரும். இப்போ அவங்க அந்த பார்ட்டி ட்ரெஸ்ஸை வந்து அதுக்குள்ளே ட்ரெஸ் அதில் போட்டுட்டு அந்த ஆடை அதில் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியோ நார்மல் தண்ணி நினச்சி திறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. திருப்பி வந்து பார்த்தா கலர் எல்லாம் கலந்து அந்த ட்ரெஸ் அப்படியோ அது என்ன சொல்கிறது, அதுக்கு கொஞ்சம் அந்த இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரியான ஒரு மாடலில் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸாக. அந்த ட்ரெஸ் அப்படியோ என்ன ஆகிருக்குன்னா அலங்கோலமாக போயிடுச்சு. மணப்பெண் தோழியாக போகிறதுக்கு ரெடியாக்கி தச்சு கொண்டு வந்து ட்ரெஸ் தான். கடைசியில் இவங்க வந்து பார்த்ததுக்கப்புறமா சண்டை பிடிச்சி கொஞ்சம் சத்தம் போட்டு, அதுக்கப்புறமா 300 தினார் சம்பளத்தில் தான் பிடிப்பேன் அப்படின்னு சத்தம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா வேறு ஏதோ ஒரு இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க அந்த வெட்டிங் சம்மந்தமாக போயிட்டாங்க. இந்த சகோதரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு சகோதரா, என்ன செய்யுதுன்னு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தைரியம் கொடுத்தேன். என்ன காரணம்னா, நீங்கள் நார்மல் தண்ணியை தான் திறந்தீங்க, அது உங்களுடைய தவறு இல்லை. இருந்தாலும் நீங்கள் அந்த தண்ணீரை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று அந்த ட்ரெஸ்ஸோட பிரச்சனையை பார்த்துட்டே போயிருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சது தவறு என்று சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் திறந்தது நார்மல் தண்ணி, உங்களுடைய ஃபால்ட் வந்து நீங்கள் அந்த இடத்துல நிற்காதது தான். ஆனால் தண்ணீர் சுடு தண்ணியை நீங்கள் விடலை வேணுமென்னே. இது வந்து உங்களுடைய ஃபால்ட் இல்லை, இது வந்து பைப் லைன் மாதிரி இருந்திருக்குது, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் பாருங்கள், இவங்களுடைய நேரம் மாற்றி விட்டது பாபா தான் ரீசெண்டாக பைப்பை மாற்றி விட்டுருக்காரு. பைப்பு வந்து தண்ணி லீக் ஆகும் 2 நாளைக்கு முன்னாடி பாபா தான் அந்த வேலை பார்த்து வச்சது. கடைசியில் அந்த சகோதரிக்கு இப்படி ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்ட்டிக்கு போயிட்டு வந்த அப்புறமா அது உங்களுடைய ஃபால்ட் இல்லை, பாபா வந்ததும் பாபாக்கிட்டையும் பேசி அது ஒரு மாதிரியாக சமாளிச்சிடலாம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் சம்பளத்தில் வெட்ட முடியாது, ஏன்னா அது தண்ணீரை திறந்தது தான் நீங்கள், ஆனால் சுடு தண்ணீரை நீங்கள் விடலை, அது பைப்பில் இருந்த ஃபால்ட், அது ப்ரூஃப் அது இருக்குது, அதை வந்து நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னேன். வீடியோ எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஃபுல் டென்ஷன்லேயே இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி கூட ஒரு நேபாள் சகோதரி, நம்ம இலங்கை சகோதரி தான் எனக்கு அந்த வாய்ஸை போட்டிருந்தாங்க. நேபாள் சகோதரி ஒருத்தர் சுடுநீரை தெரியாமல் திறந்து வச்சுட்டு வந்து அப்படியோ குழந்தைய கொண்டு போய் கழுகுறதுக்கு குழந்தையோட பின்பக்கத்தை வச்சதோட குழந்தையோட பின்பக்கம் ஃபுல்லாகவே செவந்து அப்படியே குழந்தையும் ரொம்ப சத்தமாக அழுது இருக்குது. அதுக்கப்புறமா மாமா வந்து அந்த மேடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதே சுடு தண்ணியை ஃபுல்லாக திறந்து வச்சு அந்த பிலிப்பீனுடைய அந்த நேபாளுடைய கை ரெண்டையும் அதே சுடு தண்ணியில் கொதிக்க பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அந்த ஒரு பக்கம் குழந்தையுடைய பின்பக்கம் எல்லாம் சுடுபட்டு, இந்த பக்கம் இந்த பணிப்பெண்ணுடைய கையும் வந்து கொப்பளங்களாகி இருந்ததா சொன்னாங்க அந்த சகோதரிகள். அப்போது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. என்னென்னா என்ன காரணம் என்ன, இது வந்து இந்த குளிர்காலம் அப்படின்றதால நீங்கள் வந்து குளிக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒன்றுக்காக இருக்கலாம். ஏன்னா இந்த சுடு நீர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டரில் வாரது எல்லாமே சும்மா கொதிக்க வரும். நான் தான் சொன்னேனே, ஒரு டீ போட்டு குடிக்கலாம். நீங்கள் அழகாக சுடு தண்ணியை திறந்து வச்சு அந்த சுடு தண்ணியில் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து லிப்டனை போட்டாலே சுட டீ ரெடி ஆகிரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் தண்ணீர். அதே மாதிரி புதிதாக வரக்கூடியவங்களும் சரி, இந்த மாதிரி கீழே 2 சிம்பிள் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர், நீல கலர் மற்றும் சிகப்பு கலர். நீல கலர் வந்து நார்மல் தண்ணி, சிகப்பு கலர் வந்து சுடு தண்ணி. ஆனால் இதில் 2 விஷயத்தை நீங்கள் முதலாவது இன்னொரு விடயத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். குளிர்காலத்துக்கு குளிர்காலத்துக்கு சிகப்பு பக்கம் சுடு தண்ணி வரும், நீல பக்கம் நார்மல் நீர் வரும். அதே குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம், ரொம்ப சூடான காலம் வருதுன்னா, ரொம்ப சுட காலம் வருதுன்னா, சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. சில இடங்களில் ஹீட்டர் போட்டே இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா பள்ளி வாயிலெல்லாம் ஹீட்டர் ஓன்லேயே தான் இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் சுடு தண்ணி தான். போய் கழுகுறதுக்கு போய் நாங்கள் படுற பாடு இருக்குது, வேறு லெவல்னு சொல்லலாம். பள்ளியில் பாத்ரூம் போன ஓட்டுநர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க, மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில். இப்போது இந்த காலகட்டம் இது வந்து சுடு தண்ணி சிகப்பு கலரில் இருக்குது, நார்மல் தண்ணி நல்ல குளிரான தண்ணி ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் அதே பார்த்திங்கன்னா சூடு காலம் வரும்போது, இப்போ எங்கள் வீட்டிலலாம் சூடு காலம் நல்லா வந்துருச்சுன்னா எங்கள் மேலே 2 பெரிய ஹீட்டர் இருக்குது, பேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேலரை வந்து நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ அந்த ஹீட்டருக்குள்ளே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டர் வந்து பெரிய டேங்க் 2ஓட சேர்ந்து தான் இருக்குது. அந்த ஹீட்டருக்குள்ளே தண்ணீர் போய் ஒவ்வொரு நாளும் தேங்கும்.
தேங்கின தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் இல்லாமல் அந்த சிகப்பு கலரில் நம்ம தண்ணீரை திறக்கும் போது அந்த ஹீட்டர் உள்ளே போய் தான் தண்ணி வரும். அப்போ அந்த ஹீட்டர் பக்கம் இருக்கிற தண்ணீர் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டருக்குள்ளே இருக்கும்போது ஹீட்டர் ஆஃபில் தானே இருக்குது, அதுவும் அதுக்கு தனியாக ரூம் இருக்குது, ஏசி ரூம் இருக்குது இல்லையா, அந்த ரூம் இருக்கிறதால அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட்டருக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து குளிர்மையாக இருக்கும். அப்போ அந்த ஹீட்டர் பக்கம் சூடு காலத்தில் பார்த்திங்கன்னா சிகப்பு பக்கம் வந்து குளிரான தண்ணி வரும். ப்ளூ கலர் டிக் பண்ணியிருக்கிற பக்கம் தான் ரொம்ப ரொம்ப சூடாக டேங்க்லேருந்து டைரெக்டாக சன்லைட், அதாவது சூரிய வெளிச்சத்திலேயே இருந்து சூரிய வெப்பத்திலேயே உருகி போய் அந்த மாதிரி சுட சுட தண்ணி வரும். அது வெயில் காலத்தில். சூடு காலத்தில் ப்ளூ கலரில் நார்மல் தண்ணி வரும், சில இடங்களில் மாற்றியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலரில் வந்து சூடு காலத்தில் குளிர் தண்ணி வரும். அதே வெயில் காலத்தில் ரெட் கலர் பக்கம் தான் குளிர் தண்ணி வரும். அதே போல் நீங்கள் இன்னொரு விடயத்தையும் கவனித்து கொள்ளணும். இப்போ நான் சொன்ன விடயம் தான் நீங்கள் முதலாவது செக் பண்ணணும். பைப்பை திறந்து ஒரு 2 நிமிஷம், ஏன்னா வீட்டுக்குள்ளே அந்த பட்டைகளுக்குள்ளால் வரக்கூடிய தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது 2 சைடுமே குளிரான தண்ணி தான் வரும். ஏன்னு சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிற பைப் லைன், வீடு ஃபுல்லாகவே ஏசி. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே செவருக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த மேலேருந்து டேங்க்லேருந்து டைரெக்டாக வந்து இறங்கும்போது அந்த தண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டர்லேருந்து வர தண்ணியாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் நார்மலான தண்ணியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே குளிராக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஒரு சாதாரணமாக 1 நிமிஷம் சரி நீங்கள் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி நின்று செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதில் எந்த மாற்றம் இருக்குது அப்படின்றது விளங்கும். நீங்கள் 1 நிமிஷம் சரியாக 1 நிமிஷமாவது திறந்து வச்சிங்கன்னா தான் அந்த தண்ணீர் வந்து சூடாக மாறுறது உங்களுக்கு புரியும். ஒரு பக்கம் ப்ளூ கலர் பக்கம் நீங்கள் எவ்வளவு திறந்தும் சூடாகவே வரலைன்னா அப்போ அதுதான் குளிர் தண்ணி. ஒருவேளை நீங்கள் ரெட் கலர் திறந்து அதுலேயும் அப்படியே தான் இருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற பக்கமும் செக் பண்ணி பார்க்கணும். தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப கவனம் இந்த சுடு தண்ணி ஹேண்டில் பண்ணுறவங்க. அதே போல் இன்னொரு விடயத்தையும் இந்த இடத்துல சொல்லிகிட்டே போயிடுறேன். ஹீட்டர், 1வது ஹீட்டர். இந்த ஹீட்டராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஃபேம். இது 2ல் எதாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த நாட்களில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. குளிர்னா வெளியில் அடி எடுத்து வைக்க முடியல, அப்படி நடுங்குது குளிர். இப்போ இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூடாரத்தில் தங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, மேலே தகர கொட்டாய்களால் ரூம் அடித்து கொடுத்துருப்பாங்க. ஜஹரா, ஐயூன், அதே மாதிரி ஜஹரான்னாலே அது ஐயூன், கசர், வாஹா அதெல்லாம் ஒரு சைடு. அதே மாதிரி சொலைபியா இந்த பகுதி, மற்றும் சில பகுதிகள் இருக்குது. அதே மாதிரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிர்தௌஸ், அதே மாதிரி வேறு என்னென்ன பகுதிகள் இருக்குது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் அந்தலூஸ், அரதியா இது போன்ற பகுதி. அதே மாதிரி ருமைத்தியா பக்கமும் சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி மேலே தகரங்களால் ஆன ரூம்கள் இருக்குது. இப்போ இந்த அறைகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரேசருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நாட்களில் குளிர். ஏன் தகரங்களில் குளிராகும்போது எப்படி ஆகும், அது மாதிரி தான் இருக்கும். அப்போ நிச்சயமாக ஒன்று ஹீட்டர், அப்படி இல்லைன்னா இந்த ஃபஹம் தான் நீங்கள் எப்படியுமே ரெகுலராக பாவிப்பீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த ஃபஹமால் மட்டும் இதுவரைக்கும் இந்த குளிர்காலத்துக்குள்ளே 6 உயிர் போயிருக்குது. 2 குவைத்தி, 3 ஆசிய நாட்டவர்கள். அதில் 2 பேர் இந்தியர் நினைக்கிறேன், ஒருத்தர் பங்களாதேஷ் நாட்டவர், அதே மாதிரி இன்னொருத்தர் இலங்கை சகோதரர், இப்போ ரீசெண்டாக இறந்து போனார். அப்போ இது வரைக்கும் 6 உயிர் மொத்தமாக போயிருக்குது இந்த ஹீட்டர் மற்றும் ஃபஹமால். தயவு செய்து ரொம்ப கவனம். ஃபஹம் போட்டிங்கன்னா எப்படியுமே ஜன்னல்களை ஃபுல்லாகவே திறந்து வைங்க, கதவையும் சரி திறந்து வைங்க. கொஞ்சம் காற்றோட்டம், அந்த புகை வெளியாகக்கூடிய மாதிரி வைங்க. அதே மாதிரி நெருப்பு தணல், இப்போ நீங்கள் இந்த வீடியோ காட்சியிலே பாருங்களேன், நெருப்பு தணல் வந்து எப்படி தெரிக்குதுன்னு பாருங்கள். சில மரங்களுடைய அந்த தன்மை, அது அந்த கரிகள் சிலது நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ நான் இது சாய் போட போகிறதுக்கு ரெடி ஆக்கிட்டு ஃபேம் பற்ற வைக்கும் போது நடந்த சம்பவத்தை நான் வீடியோ எடுத்து வச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு தெரிக்குது, அப்படியே வெடித்து வெளியில் எல்லாமே பறக்குது அந்த ஃபேம். அப்போ இந்த மாதிரி தான் இந்த ஃபேமுடைய ஏதாவது ஒரு நெருப்பு துளி ஏதாவது ஒரு துணியிலையோ அல்லது இலகுவாக தீப்பற்றக்கூடிய இதுலேயோ ஒன்றில் பட்டுச்சுன்னா சீக்கிரமாக தீப்பற்றிடும். அறையில் தீப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு பக்கம் தீப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹீட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகும்போது சில ஹீட்டரில் லைட் இருக்கும், சில ஹீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இருக்கும். அந்த மாதிரி அந்த சில ஹீட்டர்கள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆயிலோடைய கோயிலும் சேர்ந்து சில டைமில் சூடாகும்போது அதுவும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பல்ப் உள்ள ஹீட்டரும் அது வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா வெடிச்சிடும் அல்லது தீப்பற்றி கொள்ளும். கண்டென்சர் ஏதாவது ஒன்று தீப்பற்றிடுச்சுன்னா மொத்தமாகவே தீக்குழம்பாக மாறிடும் இடமே. ரொம்ப கவனம். ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு தூங்குறவங்களாக இருந்தாலும் சரி, சார்ஜர் ப்ளக்கில் அடித்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்குறவங்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம தரக்கூடிய அனைத்து தகவலும் முக்கியமாக அவேர்னஸுக்கான தகவல். ஒருவருடைய உயிரையாவது பாதுகாக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய முயற்சி. ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் எத்தனையோ நடந்திருக்குது. இப்போ கூட பாருங்கள், இந்த சகோதரிக்கு இன்றைக்கி
அவங்களுடைய சம்பளம் பறி போகக்கூடிய நிலை ஏன் இந்த சுடு தண்ணீரை சரியாக ஹேண்டில் பண்ணாததால். அதே மாதிரி ஒரு சகோதரிக்கு கையே புண்ணாக போயிடுச்சு, என்ன காரணம், இந்த சுடு தண்ணி இருக்கிறது தெரியாதால். அதே மாதிரி இந்த ஹீட்டர் ஃபஹமுடைய விளைவுகள் என்னென்னு தெரியாமல் உயிர்கள் கூட பறி போயிருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிந்த வரைக்கும் தெரியாத நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள்.